ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் பார்க்க போகுது. இந்திய நிலப்பகுதி ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருந்து எப்படி பிரிஞ்சதோ இப்போ அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நிலப்பகுதி ஒண்ணு ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சிருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கிற எத்தியோப்பியா, கென்யா, உகாண்டா, டான்சானியா நாடுகளை உள்ளடக்கிய சோமாலியன் நிலத்தட்டுகள் தான் இப்ப ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு இந்தியா நோக்கி நகர தொடங்கியிருக்கு. எர்த் எப்பவும் மாறிட்டே இருக்கிற ஒரு பிளானட். இப்ப இருக்கிற இந்த பூமி பல நூறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் கடல்களால பிரிஞ்சு ஒண்ணும் கிடைக்கல. அது ஒரே மாதிரியே மிகப்பெரிய ஒரு சூப்பர் கான்டினென்ட் தான் இருந்துச்சு. இப்ப பிரிஞ்சு இருக்கிற வேர்ல்டு மேப்பை நீங்க ஒன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைடுல இருக்கிற ஆப்பிரிக்கா, வெஸ்ட் சைடுல இருக்கிற இந்தியா பார்டரோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்ப வரைக்கும் இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிச்ச அந்த லைன்ஸ் ரெண்டு கான்டினென்ட்ஸ் மேலையும் தெளிவா பார்க்க முடியுது. ஏன் இவ்வளவு பெரிய நிலப்பகுதி இத்தனை துண்டுகளா பிரிஞ்சிருக்கும்? அதுக்கு பூமிக்கு கீழே இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் தான் நகர்ந்ததுதான் காரணம். 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சியா சூப்பர் கான்டினென்ட் சின்ன சின்ன கான்டினென்ட்ஸா உடைய தொடங்கினப்போ இந்தியா ஆப்பிரிக்கா விட்டு பிரிஞ்சு இப்ப இருக்கிற ஆசியா கூட